ஹெல்த் ஆன்லைன் மெடிக்கல் ரிப்போர்ட். ஸோ இந்த ஏஐ பேபினா நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆகட்டும் இல்லை சோஷியல் மீடியாவில் ஏஐ பேபி வந்து பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டில் இந்த குழந்தைய பிறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது உண்மை கிடையாது. இந்த ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு ஹியூமன், ஒரு லேடி, 40 வயசு லேடிக்கு இந்த குழந்தைய ஏஐ டெக்னாலஜி முறையில் இந்த குழந்தைய வந்து உயிர் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? முறையில் எப்படி குழந்தைய பெற்றுக்க முடியும் அப்படின்னு, ஹியூமன் ஏஐ பெற்றுக்கல இந்த குழந்தைய, ஒரு ஹியூமன் 2 பேரும் குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு ஏஐ டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி அந்த ஹியூமனுக்கு குழந்தைய பெற்றெடுத்திருக்கிறாங்க. த ஃபர்ஸ்ட் ஏஐ பேபி வந்து பிறக்கப்பட்டிருக்கு. இது எப்படி பிறக்கும்? ஒரு பொண்ணும் ஆணும் ஒன்று சேர்ந்தால் தானே ஒரு குழந்தைய பெற்றுக்க முடியும். இது இல்லாமல் எப்படி வெறும் கம்ப்யூட்டரில் ஒரு குழந்தைய பெற்றுக்க முடியும்? ஏஐ டெக்னாலஜியை